எப்பவுமே சொரக்கால கூட்டு பொரியல் தாங்க செஞ்சிருக்கோம். இந்த மாதிரி சொரக்கா ஹல்வா செஞ்சிருக்கீங்க? அப்படி செய்யலன்னா இப்ப நம்ம இந்த சொரக்கா ஹல்வா எப்படி செய்யுதுன்னு பாக்கலாமா? அதுக்கு நான் 1/2 கிலோ அளவுக்கு சொரக்கா எடுத்துக்கணும். மேல இருக்கிற தோல்வை துருவிட்டு இந்த சொரக்காவை 2ஆ கட் பண்ணிட்டு உள்ள இருக்கிற அந்த ஒயிட் பகுதி மட்டும் நம்ம தனியா எடுத்து வச்சிடலாம். இப்ப இந்த கிரீன் பகுதி மட்டும் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். பாருங்க, எல்லா சொரக்காவை துருவி எடுத்துக்கணும். அது இருக்கட்டும். இப்ப பேன்ல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்தி முந்திரி திராட்சைவை வறுத்துட்டு ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். இப்போ இதே நெய்ல துருவி வச்ச சொரக்காவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுல 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டு இப்போ ஒரு 5 நிமிஷம் இந்த சொரக்காவை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். சொரக்கா நல்லா வெந்திருக்கு பாருங்க. இப்போ 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். நீங்க வெயிட் லாஸ் பண்ற மாதிரி இருந்தா வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இதுல ஒரு 1/4 கப் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட மில்க் பவுடர் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கோங்க. இதுல ஃபுட் கலரும் சேர்த்துக்கிறேன். ஃபுட் கலர் வந்து கம்ப்ளீட்டா ஆப்ஷனல். கொஞ்சமா ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இதுல 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்ல வறுத்து வச்ச முந்திரி திராட்சை சேர்த்து நல்லா கலந்து விட்டுனா சொரக்கா ஹல்வா ரெடி.